உறுதியாக இருக்கிற ஆணி உறுதியாக இருக்கிறேன் நான் நிற்கிறேன் என்று இருக்கிறவனும் கூட ஆமென் ஸ்தோத்திரம். தேவனை சார்ந்து இராதவர்கள் எல்லாரும் ஒரு நாளில் பிடுங்கப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளாதவர்கள், சேர்ந்து கொள்ளாதவர்கள், அவரை நம்பாதவர்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு முறிந்து விழும் காலம் வருகிறது. எச்சரிக்கையாக இருப்போம். இங்கே செப்பனா எலியாக்கிம் இவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டு மாத்திரம் இல்லை, அந்தந்த காலகட்டத்தில் ஒரு உண்மை இல்லாத ஒரு செப்பனாவும் உண்டு, ஒரு உண்மையுள்ள எலியாக்கியமும் உண்டு. அந்தந்த காலகட்டத்தில் செப்பனாவை கர்த்தர் தள்ளுகிறார், எலியாக்கியமை கர்த்தர் உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். தங்களுக்கு நிலையாக இருப்போம் என்று இருக்கிற நாங்கள் நிலையாக நாங்கள் நீண்ட காலம் நிலைத்திருப்போம் சொன்னவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களும் அகற்றப்படுவார்கள். அதற்கு பதிலாக இன்னொருவர் வந்து அந்த இடத்தை நிரப்புவார்கள். ஆனாலும் ஆமென் எதுவும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதை அங்கே பார்க்கிறோம். பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 22வது அதிகாரம். ஏசாயான்னு சொல்லும்போதே ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்வார்கள். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அவன் நடந்ததை சொல்கிறார், நடக்கிறதை சொல்கிறார், நடக்கப் போகிறதை சொல்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். உலகின் முடிவு காலங்களிலே நடக்கப் போகிற விஷயங்களையும் அவர் அங்கே பதிவு செய்கிறார். இங்கே ஏசாயா 22 தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். தரிசன பள்ளத்தாக்கு என்பது எருசலேமை குறித்ததான வார்த்தை. இப்போ எருசலேமை குறித்து சொல்கிறார். எல்லாரும் வீடுகள் மேலே ஏறுகிறதற்கு உனக்கு இப்போது எந்த வந்து எல்லாம், அதாவது வீடுகள் மேலே ஏறுறதுக்குன்னா என்ன அர்த்தம்னா ஆபத்துக்கு பயந்து வீட்டுக்கு மாடியில் ஏறுறாங்க. சந்தடிகளால் நிறைஞ்சிச்சு ஆரவாரம் பண்ணி கலிகூர்ந்த நகரமே, ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்ததான எருசலேமே, இப்போ உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லையோ, யுத்தத்தில் செத்ததில்லையோ, அதிபதிகள் எல்லாரும் ஓடி அலைஞ்சிட்டாங்களே, வில்வீரர்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்களே, அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓடி ஏகமாய் கட்டப்படுறாங்களே. ஆமாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆகையா என்னை நோக்கி பாராங்க, இப்போ எல்லாம் பிந்தி போச்சு, இனிமேல் என்னை நோக்கி பார்க்காதீங்க. என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனது நிமித்தம் மனம் கசந்து அழுவேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வராதிங்க. என்ன செய்யட்டும்? நானும் கையை நீட்டி கூப்பிட்டு பார்த்தேன், தருணம் கொடுத்து பார்த்தேன். ஆனால் ஒன்றுலேயும் தேரலை, ஒன்றுலேயும் மாற்றம் அடையலை. வேறு வழி இல்லாமல் இப்போது இந்த ஒரு நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே, ஆமாம் இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளி உண்டாகுது,
மிதி உண்குதல், ஓடி போகிறதுல ஒருத்தனை மிதிச்சுட்டு ஓடுறாங்க. கலக்கமான நாளாக மாறுது. அலங்கம் தகர்க்கப்படுது. பருவத்துக்கு நேர ஆர்ப்பரிக்கும் நாளாக இருக்குது. ஏலாமியன் அம்பரா துணியை எடுத்து ரதங்களோடு காலாட்களோடு குதிரை வீரரோடு வாரான். கீர் கேடகத்தை வெளிப்படுத்தும் பயங்கரமான ஒரு யுத்தம் வருகிறது. மகா வடிவான உன் பள்ளத்தாக்கு ரதங்களால் நிரப்பப்படுது. குதிரை வீரர் வாசல் மட்டும் நிற்கிறாங்க. பயங்கரமான ஒரு முற்றுகை போடப்பட்டு ஒரு வேதனையும் ஒரு கலக்கமும் குழப்பமான ஒரு நாள். அவன் யூதாவின் மறைவைன்னு சொன்னால் இங்கே பாதுகாப்பு நீக்கி போட்டுறான். அதனால் வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். எங்கேயாவது யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா? வன மாளிகைன்னா சில நேரங்களில் ஆபத்து வந்துட்டால் அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்தால் காட்டுக்குள்ளே சில இடங்களில் ஆயுதங்களை பொதுக்கி வச்சுருப்பாங்களாம். அந்த ஆயுதங்களை பிடிச்சி சண்டை போடலான்னு சொல்லி அதை நோக்கி ஓடலான்னு பார்ப்பாங்களாம். தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாயிருப்பதை கண்டு கீழ்குளத்து தண்ணீரை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணி பார்க்கும்படி வீடுகளை இடித்து 2 மதிலுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு. அதாவது ஆபத்துன்னு வந்துருச்சு. இப்போ அந்த முற்றுகை போட்டுட்டாங்க. யுத்தம் வந்தால் தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்களாம். தண்ணியை காப்பாற்றுறாங்க. ஆமாம், இப்போ அரண்களை கட்டிப்படுத்துகிறாங்க. வீட்டை இடித்து வீட்டில் உள்ளதான கல்லுகளை வச்சு சுவரை கட்டுறாங்க. ஆமாம், தண்ணீரை பழைய குளத்து தண்ணீரை அகலை உண்டு பண்ணுறாங்க. ஆனால் எல்லாம் செய்கிறாங்க. சில காரியங்கள் அவங்களுக்கு வாய்க்குது. அதை ஏற்படுத்தினேன், ஆனால் தேவனை நோக்கவில்லை, அதை செய்தவரை நோக்கவில்லை. இன்றைக்கும் நிறைய பேர் ஆபத்து வரும்போது பணத்தை வச்சு தனக்கு இருக்கிறதான செல்வாக்கை வச்சு காரியத்தை சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர கர்த்தரை தேடணுங்கிற எண்ணம் வர்றதே இல்லை. பணத்தை வச்சு காரியத்தை சாதிச்சிடலாம், தங்களுக்கு இருக்கிறதான செல்வாக்கை வச்சு காரியத்தை சாதித்திடலாம்னு நினச்சி முயற்சி எடுக்கிறாங்களே தவிர கர்த்தரை சார்ந்து கொள்ள தவறி போகிறார்கள். நாமும் அப்படி இராதபடி கர்த்தரை சார்ந்து கொள்வோமாக. ஏன்னா கர்த்தரே இப்போ நமக்கு விரோதமாக இருக்கிறார். கர்த்தர் தான் இப்போ மொட்டையிடமும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடு அடித்து இறைச்சி சாப்பிட்டு திராட்சரசத்தை குடிப்போம், புசிப்போம், நாளைக்கு சாவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல், ஆமாம் யுத்தம் வரப்போகுது, யுத்தம் வந்துட்டு அவ்வளோதான், நம்மளை கொண்டு போயிடுவாங்க, அதனால் இப்போவுமே நான் சாப்பிட்றவங்களாம் சாப்பிடுவோன்னு சொல்லி நன்றாக சாப்பிடுவதற்கு தான் முயற்சி எடுக்கிறீங்க. உங்களை பாதுகாப்பதற்காக முயற்சி எடுக்கிறீங்களே தவிர மனம் திரும்பவோ கர்த்தரை தேடவோ முயற்சி எடுக்கவில்லை. அதனால் சாகு மட்டும் உனக்கு அக்கிரம் நிவர்த்தி ஆவதில்லை என்று சேரனை கர்த்தர் சொல்கிறார். 15வது வசனத்தில் இன்னொரு செய்தி ஆரம்பிக்கும். செப்பனா, அங்கே 2 பேர் இருக்காங்க. எல்கியா 2 பேரை குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம். 2 பெயர் அங்கே சொல்லப்படுறதை பார்க்குறோம். ஒரு பேர் செப்பனா, இன்னொரு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பேர் என்ன பேருன்னு சொன்னால் எல்கியாவுக்குமா எல்கியாவின் குமாரனாக எலியாக்கிம். 2 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 பேரும் ஆமாம் ராஜாங்கத்தில் அவங்க 2 பேரும் முக்கியமான ஸ்தானத்தில் இருந்தவங்க. அவங்கள ஆமாம் என்னென்னா இந்த விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரன். அவன் ட்ரெஸரர். யார்? ஒரு விசாரிப்புக்காரனாக இருந்தான், சூப்பர்வைசராக இருந்தான், அவன் கண்காணியாக இருந்தான், பொக்கிஷத்தாரன் ட்ரெஸரராக இருந்தான், பண வரவுகளுக்கு பொருத்தமானவனாக இருந்தான். அவன் பேர் செப்பனா. அவன் ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருந்தான். இன்னொருத்தனும் எலியாக்கியம்னு ஒருத்தனும் இருந்தான். இந்த 2 பேர். இப்போ இந்த செப்பனாவை பார்த்து சொல்கிறாரு, நீ அவன் தனக்கு சரியான இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விசாரணைக்காரனாக இருக்கிறோம், பொக்கிஷதாரக்காரன் இருக்கிறோன்னு சொல்லி அவன் நினைச்சவில்லைன்னா அவன் உண்மையாய் நடக்காமல், அவன் தேவனுக்கு பிரியமாக நடக்காமல் இருந்தான். அவன் தனக்குன்னு சுயநலமாக தனக்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டான். அவன் என்ன செய்யறான்? உயர்ந்த ஸ்தலத்தில் கல்லறையை வெட்டி, நான் இங்கே தான் இருப்பேன், கடைசி இங்கே தான் சாவேன்னு ஒரு கல்லறையை வெட்டி வச்சுருந்தானா. கண்மலையில் தனக்கு வாசஸ்தலத்தை தோன்றுன போல் உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படி உனக்கு இங்கே என்னப்பா இருக்குது, உனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, இதோ பலவான் உன்னை துரத்துறணுமா, கர்த்தவனை துரத்தி விட்டு நிச்சயமாக உன்னை மூடி போடுவார். செப்பனா, நீ இங்கே சாக மாட்டே, வேறு எங்கேயோ தான் போய் சாக போகிற. அவர் உன்னை பூமியை உண்டையை போல் ஒரு உண்டையாக்கி உன்னை பந்து மாதிரி செய்து உன்னை சுழற்றி தூர எரிஞ்சிடுவார். அங்கே தான் போய் சாக போகிற. உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன் நிலையை விட்டு நான் துரத்திடுவேன், உன் ஸ்தானத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவாய் அப்படின்னு சொல்லி இந்த செப்பனாவுக்கு விரோதமான வார்த்தை வருகிறது. நீங்கள் அகற்றப்படுவாய்ன்னு வார்த்தை வரும்.
தூக்கி எறியப்பட. நீயோ இங்கேயே இருப்போம், சுயநலமாக இங்கேயே இருப்போம், இங்கே தான் என் கல்லறை இருக்குன்னு நினச்சிட்டு நீ உன் இஷ்டத்துக்கு நடந்தாய். இப்போதோ கர்த்தருடையதான நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது சொல்லிட்டு இவன் கூட சேர்ந்து இன்னொருத்தன் இல்கியாவை பார்த்து சொல்கிறார். இல்கியான் குமார்னா எலியாக்கிமை பார்த்து சொல்கிறார். பார்த்து என்ன சொல்கிறான்னா, உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரிப்பித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பேன். கர்த்தர் மாத்துறாரு. இது வரைக்கும் உன் கையில் இருந்ததான எல்லா பொறுப்புகளும் இன்னொருத்தர் கைக்கு போகுது. உன் கையில் இருக்கிறதான எல்லா காரியங்களும் இன்னொருத்தர் கையில் கொடுக்கப்படுது. அவன் தான் இனிமேல் அந்த யூதாவின் வம்சத்துக்கு தகப்பனாக இருப்பானா. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோள் மேலே வைக்க போகிறாரு. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்துல ஆணியாக ஆண்டவர் ஒரு சரியான இடத்துல அவனை நினைச்சுவார், நிலைநிறுத்துவார். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான், தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவான். யார்? இந்த எலியாக்கீம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், எலியாக்கீமை தெரிஞ்சுக்கிறார். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த செப்பனாவை கர்த்தர் தள்ளி விடுகிறார், அவன் எலியாக்கீமை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஏன்? செப்பனா அவன் உண்மை இல்லாதவனாய் போன போது அவனை தள்ளிவிட்டு உண்மையான எலியாக்கீமுக்கு அவன் கொடுத்து அவனை அனுப்பிச்சுக்கிறாரா. அவன் உறுதியான இடத்துல அவன் நிறுத்தி வச்சிருக்கார். 25வது வசனம் ஒன்று சொல்லுது. இந்த 25ஆம் வசனம் 2 அர்த்தமுடைய ஒன்றாய் சொல்கிறான். உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணிங்கிறது அந்த ஆணி அப்படின்னு சொல்லலாம். அந்நாளிலே பிடுங்கப்பட்டு, இது எதிர்காலத்தில் சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனம். நிறைய உறுதியான இடத்துல ஆணியாக இருக்கிற அநேகம் ராஜாக்களும் அநேக அதிபதிகளும் பிடுங்கப்பட்டு முறிந்து விடுற காலம் வரும். அவங்களை நம்பி இருந்தவங்களும் அருந்து போகிற காலம் வரும். கர்த்தரே இதை உரைக்கிறார். ஒன்று, இது செப்பனாவு தான் பிடுங்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, இந்த எலியாக்கீமும் ஒரு நாள் பிடுங்கப்படுவான். சோத்திரம். இந்த எலியாக்கீமுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் முடிவடையும் அப்படிங்கிற அந்த எண்ணமும், இனி வரப்போகிற அந்நாளிலே, அக்காலத்திலே, பின்னொரு நாளிலே ஆணியாக கடாவப்பட்டிருக்கிறதான பல ஆணிகள் பிடுங்கப்படும். இன்றைக்கி இதெல்லாம் உறுதியாக இருக்குது, இதெல்லாம் பிடுங்கவே பட முடியாது, இதெல்லாம் உடைக்கவே முடியாது, இதெல்லாம் ஸ்தோத்திரம் கடைசி வரைக்கும் அது நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆணிகள் பிடுங்கப்படும். உறுதியாக இருக்கிற ஆணி, உறுதியாக இருக்கிறேன், நான் நிற்கிறேன் என்று இருக்கிறவனும் கூட ஸ்தோத்திரம் தேவனை சார்ந்து இராதவர்கள் எல்லாரும் ஒரு நாளே பிடுங்கப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளாதவர்கள், சேர்ந்து கொள்ளாதவர்கள், அவரை நம்பாதவர்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு முறிந்து விழும் காலம் வருகிறது. எச்சரிக்கையாக இருப்போம். இங்கே செப்பனா, எலியாக்கீம் இவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டு மாத்திரம் இல்லை, அந்தந்த காலகட்டத்தில் ஒரு உண்மை இல்லாத ஒரு செப்பனாவும் உண்டு, ஒரு உண்மையுள்ள எலியாக்கீமும் உண்டு. அந்தந்த காலகட்டத்தில் செப்பனாவை கர்த்தர் தள்ளுகிறார், எலியாக்கீமை கர்த்தர் உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். தங்களுக்கு நிலையாக இருப்போம் என்று இருக்கிற நாங்கள் நிலையாக நாங்கள் நீண்ட காலம் நிலைத்திருப்போம் சொன்னவர்கள் ஸ்தோத்திரம் அவர்களும் அகற்றப்படுவார்கள். அதற்கு பதிலாக இன்னொருவர் அந்த இடத்தை நிரப்புவார்கள். ஆனாலும் எதுவும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதை அங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இது இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு நாம் ஏற்றுக்கொள்வோம், ஜாக்கிரதையாக இருப்போம். நிற்கிறேன் என்று சொல்லுகிற நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். நிற்கிறேன் என்கிறவர்கள் நம்மை நிற்க பண்ணினவரை நோக்கி பார்ப்போம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நம்மை நிற்க பண்ணினவரை நினைத்து பார்ப்போம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நம்ம நிற்க பண்ணினவரை நாம் மறப்போம். ஆனால் நாம் தள்ளப்படுவோம் என்பதை எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருடைய வழிகளிலே பயபக்தியாய் நடந்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 22வது அதிகாரத்தில் எருசலேமை குறித்து பார்க்குறோம். தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் அப்படின்னு சொல்லி எருசலேமை குறித்து பார்க்குறோம். இந்த எருசலேமில் உள்ள ஜனங்கள் தங்களை ஆபத்து வரும்போது தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வீடுகள் மேலே ஏறுறாங்க, தங்களை சுற்றிலும் அகல்களை உண்டாக்குகிறாங்க, மதில்களை கட்டுகிறார்கள். ஆனாலும் இந்த ஆபத்து ஏன் வருதுன்னு சொல்லி தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தை தேடாது போயிடுறாங்க. அப்போ இதை குறித்து கர்த்தர் என்ன செய்கிறார், வருத்தப்படுகிறார். அதே போல் தேவனுக்கு பிரியமில்லாத இந்த செப்னா அப்படின்றவன் என்ன செய்கிறான்,
தனக்கு நான் என்ன செய்ய நீடித்த நாட்டில் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், கல்லறையெல்லாம் என்ன செய்கிறான்னா கட்டி வைக்கிறான். அந்த இடத்துல கண்மலையில் என்ன செய்கிறானா தோண்டுகிறான், தான் குடியிருப்பதற்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறான் அப்படின்னு சொல்லலாம் போட்டப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன செய்வாரான், அந்த இடத்துலேருந்து அவன் அறியாத தேசத்துக்கு அவனை துரத்தி விடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் எலியாக்கீமை கர்த்தர் உறுதிப்படுத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் தேவனை தேடுவோம். நமக்கு பாடுகள் வரும்போது தேவனை தேடத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. நாம் அதற்காக வெவ்வேறான வித்தியாசமான விதத்தில் நம்ம என்ன செய்யணும், இதனுடைய பிரச்சனைகளை போக்குவதற்குரிய வழிகளை நம்ம தேடாமல் நம்ம தேவனையே தேடுவோம். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மலை போல் வருவதெல்லாம் பனி போல் மாறிப்போகும். அதனால் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை இரக்கம் தானங்க நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் அப்பா என்னப்பா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு பாடு வரும்போது வேதனைகள் வரும்போதும் கர்த்தா அவர்களுக்கு ஆமென் பரிகாரத்தை தேடுகிறார்கள், பரிகாரிகளை தேடுகிறார்கள். ஆமென் தேவனை நோக்கி தேடாதிருக்கிறார்கள். அப்பா நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வை ஆமெனப்பா நாங்கள் பாராதபடிக்கு தேவனை உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். உம்மை தேடாத குற்றங்கள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் ஒரு பரிகாரம் உண்டுன்னு சொல்லி நாங்கள் பரிகாரிகளை தேடி திருகிறோம்ப்பா. கர்த்தாவே உண்மையே நோக்க எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற அந்த காரணத்தை அப்பா புரிந்து அறிந்து கொண்டு அவைகளை விட்டு வெளியேற எங்களுக்கு கிருபை தாரும். அப்படிப்பட்டதான ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.